வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆட்சி எப்படி அந்த வீட்டுக்கு அனுப்பலான்ற மாதிரி கதிர் காத்துட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, காந்திமதி சரியாக தூக்கம் வராமல் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பாண்டியன் கேட்குறாரு, ஏன் அத்தை சரியாக தூங்கலையா அப்படின்னு. ஆமாப்பா ரொம்ப வெக்கையாக இருந்தது தூங்கலைன்னு சொல்ல, அப்போ அரசி என்ன சொல்கிறாங்க, அந்த வீட்டில் ஏசி இருக்குமா, அங்கே நல்லா தூங்குவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா அங்கே நல்லா ஜம்முன்னு ஏசி போட்டு தூங்குன்னு சொன்னோன்னே கதிருக்கு கோவம் என்ன பண்றாரு, என்ன இந்த வீட்டில் இது இல்லை அது இல்லைன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கீங்க, அப்படி எல்லா வசதியும் இருக்குதுன்னா அந்த வீட்டுக்கே போங்க, ஏங்க இங்க இருக்கீங்கன்ற மாதிரி சத்தம் போடுறான். சத்தம் போட்டு என்ன பண்றான், அப்போ பாண்டியனும் சரி கோமதியும் சரி இவனை திட்டுறாங்க. அப்போ கூட ஒரு மாதிரி ஆயிட்டு என்ன பண்றான், கோவமா சாவி எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போது சக்திவேல் ஒய்ஃப் அங்கே ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துடுறான். அப்போ இப்போ சத்தம் போட்டாதான் கரெக்டா வரும்ன்ற மாதிரி வெளியில என்ன பண்றான், நின்றுக்கிட்டு சத்தம் போட ரெண்டு வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. என்ன பண்றாங்க, ஆட்சி எவ்வளோ பேசி பார்க்குறாங்க கதிர்கிட்ட. அப்போ கூட அவன் கோவமாவே இருக்கிறத பார்த்து, சரி நான் கோவில் குளம் எங்கேயாவது போயிடுறேன், நான் இங்கேயே இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்திவேல் என்ன பண்றாரு, ஒரு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னை மன்னிச்சிரு அத்தா, நான் தெரியாம உன்னை வெளியில அனுப்பிச்சிட்டேன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க இவங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்புறம் வடிவு எல்லாரும் சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கே வந்துருங்கன்னு இந்த பக்கம் இவங்க கூப்பிடுறாங்க, அந்த பக்கம் கோமதிலாம் கூப்பிடுறாங்க. ஆனா காந்திமதி என்ன பண்றாங்க, பையன் வீட்டுக்கு தான் போறாங்க. அப்போ கதிரை பார்த்துட்டு அவர் முத்துவேல் தலையாட்டுறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.